நண்பர்களுக்கு வணக்கம். இந்த பாட்காஸ்ட் அப்துல் கலாமோட ஆட்டோபயோகிராஃபியான விங்ஸ் ஆஃப் ஃபயர் அதோட 2வது சாப்டர். ஒவ்வொரு சாப்டரும் அளவில் பெருசு அப்படின்றதுனால ஒரே பாட்காஸ்ட்டாக 3 சாப்டரையும் பண்ணும்போது குறைஞ்சது அரை மணி நேரமாக ஆகும். அதனால் பிரேக் டவுன் பண்ணி நான் சாப்டர் வைஸ் சம்மரியாகத்தான் பண்ணுறேன். நீங்கள் ஒன்றை தொடர்ந்து கேட்டணும், மிஸ் பண்ணிடாதீங்கன்றதுக்காகத்தான் சொல்கிறேன். அப்துல் கலாம் அவரோட ப்ரைமரி ஸ்கூல் முடிஞ்சு ராமநாதபுரத்துக்கு ஷுவார்ட்ஸ் ஹை ஸ்கூல் வந்தது. அங்கே அவர் மீட் பண்ண டீச்சர்ஸ், அதுக்கப்புறம் அவர் அங்கேருந்து சென்ட் ஜோசப்ஸ் காலேஜுக்கு படிக்க போனது, அங்கே அவர் மீட் பண்ண டீச்சர்ஸ், அப்புறம் அங்கேருந்து மெட்ராஸ் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி மெட்ராஸுக்கு வந்தது. அண்ட் தென் அங்கேருந்து பெங்களூரில் ட்ரெயினியாக இருந்த டைம். இந்த இவ்வளவு பீரியடையும் அவரோட இந்த செகண்ட் சாப்டரில் கவர் பண்ணுறாரு. ஷுவார்ட்ஸ் ஸ்கூலில் அவர் மீட் பண்ண அவருக்கு மிக பிடித்த ஆளுமை அவரோட டீச்சர் ஐயாதுரை சாலமன் அப்படின்ற சார் தான். அவர் இவரோட பெரிய இன்ஸ்பிரேஷனாக இருக்கார் அங்கே படிக்கும்போது. கிட்டத்தட்ட இங்கே அவருக்கும் இவருக்கும் நடந்த சம்பவங்கள் இந்த மொத்தமாக இந்த 2வது சாப்டர் முழுக்க நடக்கக்கூடிய அவர் கலாம் சொல்லக்கூடிய இன்சிடென்ட்ஸ் எல்லாமே ஆல்கெமிஸ்ட் நாவல் படித்த மாதிரியே இருக்குது. ஏன்னா அவர் வாழ்க்கையில் வரக்கூடிய ஒவ்வொரு டீச்சர்ஸும் அவருக்கு அதை தான் சொல்கிறாங்க. முதல்ல ஐயாதுரை சாலமன் நீ மனப்பூர்வமாக உளப்பூர்வமாக எதை விரும்புகிறியோ அது நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு நீ தகுதியுடையனாக இருக்கும்போது அது உறுதியாக நடக்கும் அப்படின்ட்டு. ஸோ இதே தான் ஆல்கெமிஸ்ட் நாவலோட தீமும். அது என்ன அப்படின்னா, நீங்கள் ஒன்று விரும்புகிறீங்க அப்படின்னா இந்த மொத்த உலகமும் இந்த மொத்த பிரபஞ்சமும் அதை நடத்தி காட்டுறதுக்காக அதுக்கேற்ற மாதிரி செயல்படும் அப்படின்ற மாதிரி அதில் ஒரு வரி வரும். ஸோ இங்கே அப்துல் கலாமுக்கு அவர் அவரோட டீச்சர்ஸ்ட்டு இன்ஸ்பிரேஷன் எடுத்துக்கிறார். எல்லாரும் அத்தனை ஒரு அன்பான அறிவை போட்டக்கூடிய ஆட்களாக இருக்காங்க. ஸோ ஆனால் அவருக்கு அந்த ஸ்கூல் படிக்கும்போது என்ன தெரியல அப்படின்னா, ப்ரொஃபஷ்னல் எஜுகேஷன் ஒன்று இருக்குது அப்படின்றதெல்லாம் தெரியல. அவருக்கு ரொம்ப நல்ல ஸ்டூடெண்ட்டாக இருக்கார், எல்லாருக்கும் பிடித்த மாணவராக இருக்கார், அவர் எல்லா ஆசிரியர்கள் மரியாதையாக நடத்துகிறாங்க. ப்ரொஃபஷ்னல் எஜுகேஷன் பற்றி கேள்வியே படலை அப்படின்றதுனால 1950s முதல்ல சென்ட் ஜோசப்ஸ் காலேஜுக்கு தான் போகிறார், திருச்சி. ஸ்கூல் எஜுகேஷன் ஒரு பக்கம் நடக்கும்போது அவர் விடுமுறைக்கு போகும்போதெல்லாம் ஊரில் இருந்த அவரோட உறவினர்கள் கடையில் அவரை உட்கார வச்சுட்டு போயிடுறாங்க. அப்படி தான் நான் உலகத்தை பற்றி தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்கிறார். நடைமுறை வாழ்க்கை, பள்ளி படிப்புக்கு வெளியில் இந்த உலகம் மக்களுக்கு என்ன பிடிக்குது, என்ன வாங்குகிறாங்க, அதெல்லாம் அங்கே தான் தெரிஞ்சுக்கிட்டேன். இப்போ அவருக்கு ஒரு கேள்வி வருது, ஏன் தொடர்ந்து மிகவும் வறிய மக்கள், ஏழை எளிய மக்கள் சம்பாதிக்கிற பணத்தில் பெரும் பகுதியை ஏன் அவங்க சிகரெட்டுக்கும் பீடிக்கும் செலவு பண்ணுறாங்கன்றது அவருக்கு ஒரு கேள்வியாக இருந்திருக்கு. இன்றைக்கி அவர் தமிழ்நாட்டை பார்த்தா என்ன சொல்லுவாருன்றது நமக்கு தெரியல. ஸோ அங்கே உள்ள இங்கே அதாவது இது அநேகமாக கிறிஸ்டியன் இன்ஸ்டியூஷன்ஸாக இருக்கலாம். இந்த ஸ்கூலில் படித்தவங்களுக்கு அன்னைக்கு அந்த காலேஜுக்கு போக சொல்லி வழிகாட்டி இருந்திருக்கலாம். அதனால் இவர் இங்கேருந்து திருச்சிக்கு தான் போகிறாரு. அன்னைக்கு திருச்சி திருச்சினாப்பள்ளி அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. ஸோ அங்கே அவரோட ரூம்மேட்ஸ் யாரெல்லாம் அப்படின்னா, ஒன்று ஐயங்கார் ஃப்ரம் ஸ்ரீரங்கம், ஆர்த்தடாக்ஸ் ஐயங்கார்னு சொல்கிறாரு. இன்னொருத்தர் சிரியன் கிறிஸ்டியன் ஃப்ரம் கேரளா. இந்த 2 பேரில் அந்த ஆர்த்தடாக்ஸ் ஐயங்கார் ஃப்ரம் ஸ்ரீரங்கம் சுஜாதாவாக இருக்கலாம். எழுத்தாளர் சுஜாதா. அவரோட உண்மையான பேர் ரங்கராஜன். அவர் பேர் அங்கே சொல்லலை, ஜஸ்ட் லைக் தட் அந்த ஊரையும் இன்னாருன்ற மட்டும் சொல்லிட்டு தாண்டி போகிறாரு. ஏன்னா அவங்க 2 பேரும் சென்ட் ஜோசப்ஸ் காலேஜில் தான் ஒன்றா படித்தாங்க. அதனால் இட் குட் பி சுஜாதா. ஸோ அங்கே இருந்த அவரோட ப்ரொஃபஸர்ஸ் பற்றி சொல்கிறார். தோத்தாத்ரி ஐயங்கார், சூரியநாராயண சாஸ்திரி. அப்புறம் அங்கே இருக்கும்போது தான் அவர் லிட்ரேச்சரும் படிக்க பழகிறார். சென்ட் ஜோசப்ஸ் காலேஜில் படிக்கும்போது டால்ஸ்டாய், வால்டர் ஸ்காட், ஹார்டி, தாமஸ் ஹார்டி இவங்களோட நாவல்ஸ் எல்லாம் படிக்கிறாரு. இந்த நாவல்ஸ் படிக்கும்போது அவரோட உலக பார்வையும் மாறுது, அவர் சயின்ஸை பார்க்கும் விதமும் மாறுது. சீனாவில் ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி அவங்களுக்கு ஒரு கேள்வி வருது, எதனால் பெரும்பாலான கண்டுபிடிப்பாளர்கள், வீடியோ கேம் உருவாக்குறவங்க, சாஃப்ட்வேர் டெவலப்பர்ஸ், டெக்னாலஜியை உருவாக்குறவங்க எல்லாரும் அமெரிக்காவில் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இவங்க ஒரு டீம் ஆஃப் ஆட்களை அனுப்பி சிலிக்கான் வேலி மாதிரி ஒரு இடத்துக்கு அனுப்பி எப்படி அங்கே இத்தனை பேர் இவ்வளோ க்ரியேட்டிவாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு ரிசர்ச் பண்ணும்போது அவங்களுக்கு என்ன தெரிய வந்துச்சு அப்படின்னா, அந்த டெவலப்பர்ஸ், ஆப் டெவலப்பர்ஸ், வீடியோ கேம் டெவலப்பர்ஸ், புதிய விஷயங்களை உருவாக்குற எல்லாருமே அவங்க சின்ன வயசாக இருக்கும்போது இருந்தே நிறைய சயின்ஸ் ஃபிக்ஷன் படிச்சிருக்காங்க, நிறைய நாவல்கள் படிக்கக்கூடிய பழக்கம் அவங்களுக்கு இருந்திருக்கு. அது பெரிய ஆட்களாக ஆகும்போது, பெரியவர்களாக ஆகும்போது அவங்களோட க்ரியேட்டிவ் ஸ்பிரிட்டை கிரியேட்டிவ் ஸ்பர்ட் ஆஃப் எனர்ஜியை
இம்ப்ரூவ் பண்ணியிருந்திருக்கு. ஸோ வந்து அதன் பிறகு தான் சைனாவில் வந்து அங்கே உள்ள ஸ்டூடெண்ட்ஸை படிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா வாசிக்க வைக்கணும் பாடப்புஸ்தகத்துக்கு வெளியில் அப்படின்ற ஒரு முன்னெடுப்பு செஞ்சுருக்காங்க. இப்போ நீங்கள் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இப்போ நீங்கள் அப்துல் கலாம் மாதிரி ஒரு ஒரு நன்றாக பேசக்கூடிய அவர் எத்தனையோ ஆயிரம் ஸ்டூடெண்ட்ஸ் அட்ரஸ் பண்ணியிருக்காரு. அவ்வளவு எலக்வெண்ட்டாக பேசக்கூடிய இன்னொரு சயின்டிஸ்ட்டை நீங்கள் பார்க்க முடியாது. இங்கே அரசியல்வாதிகள் தான் வாய்களையே சொன்னதே சொல்லிகிட்டே இருக்காங்க. ஆனால் சயின்டிஸ்ட்டுகள் வந்து அப்படி மக்களோட கனெக்ட் பண்ணிக்கிற விதமாக ஏன் பேச முடியல அப்படின்னா அவங்க அறிவியல் தவிர்த்து வேறு எதையும் படிக்கிறதில்ல. உதாரணத்துக்கு சிவன் அப்படின்னு சொல்லி ஒரு சயின்டிஸ்ட் இருக்கார். அவர் பேசுகிற வீடியோக்கள் யூடியூப்பில் இருக்க நீங்கள் கேட்டு பாருங்கள். ஏன் அப்படின்னா அவங்க பாடப்புஸ்தகத்துக்கு வெளியில் வேறு எதையுமே படிக்காமல் அப்படியே இருந்துறதுனால. ஸோ இப்போ இதை கேட்கக்கூடிய நீங்கள் பல்வேறு பிரிவுகளை சேர்ந்தவங்களாக இருக்கலாம். ஃபிசிக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் கேட்கலாம், கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் கேட்கலாம், லிட்ரேச்சர் ஸ்டூடெண்ட்ஸ் கேட்கலாம். ஸோ லிட்ரேச்சர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இது என்கரேஜிங்காக இருக்கலாம். மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் லிட்ரேச்சர் படிக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த இதை நான் சொல்கிறேன். உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை தொடர்ந்து படிக்கணும். அவர் தொடர்ந்து கோட் பண்ணிட்டே வர்றாரு. அதுக்கப்புறம் ஜான் மில்டனில் இருந்தெல்லாம் கோட் பண்ணுறாரு. ஜான் மில்டன் கவிதையெல்லாம் வந்து அவர் அந்த டைமில் படிச்சிருந்துருக்காரு. அவர் படித்த அவருக்கு விஷயங்கள் தெரிய வர வர இந்த உலகத்தையே வந்து சிவாவோட நடனமாக பார்க்குறார். எலக்ட்ரான்ஸ் டான்சிங் அரவுண்ட் ஈச் நியூக்ளியஸ் அப்படின்னு சொல்லி அதை பார்க்குறாரு. அப்புறம் இது முடித்ததுக்கப்புறம் அவர் ஃபிசிக்ஸில் இன்ட்ரெஸ்டடாக இருந்தாலும் அதன் பிறகு என்னென்னு கேள்வி வரும்போது அவருக்கு ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் மேலே தான் ஆர்வம் இருக்குது. இன்ஜினியரிங் படிக்கணும் அப்படின்னு ஆர்வம் இருக்குது. அப்புறம் அங்கே போன பிறகு தான் வந்து அவருக்கு வந்து ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் மேலே ஆர்வம் வருது. அன்றைக்கி வந்து 1000 ரூபா தேவைப்பட்டிருக்கு 1950s வந்து ஃபீஸ் கட்டுறதுக்கு. அவரோட தங்கச்சி இல்லை அக்காவாக இருக்கலாம், அவங்க தான் அவங்களோட தங்கத்தெல்லாம் அடகு வச்சு அன்றைக்கி வந்து அட்மிஷனுக்கு காசு கொடுத்துருக்காங்க. அவர் என்ன ப்ராமிஸ் பண்ணிட்டு போகிறாருன்னா நான் உறுதியாக நல்லா படித்து ஸ்காலர்ஷிப் வாங்கி இதெல்லாம் திருப்புவேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் போயிருக்காரு. அங்கே எம்ஐடியில் 2 ஏரோப்ளைனை நிப்பாட்டி வச்சுருக்காங்க, டீகமிஷன்டு ஏரோப்ளைன், இவங்க படிக்கிறதுக்காகவே. அதை பார்த்த உடனே ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன் ஆயிடுது அவருக்கு. அங்கே இருந்த ப்ரொஃபஸர்ஸ் 3 பேரை முக்கியமாக சொல்கிறாரு. ஒருத்தர் ப்ரொஃபஸர் ஸ்பாண்டர், அவர் ஆஸ்திரியா நாட்டை சேர்ந்தவர். அப்புறம் கேஏவி பந்தலை, அதுக்கப்புறம் நரசிங்கராவ். இந்த ஸ்பாண்டர் அப்படின்றவர் வந்து நாட்சி ஹிட்லர் ஆண்டப்போ அங்கே உள்ள கான்சன்ட்ரேஷன் கேம்பில் அடைச்சி வைக்கப்பட்டிருந்தவர். அப்படி ஒருத்தர் வந்து இங்கே இந்தியாவில் வந்து அதன் பிறகு 2ஆம் உலகப் போருக்கு பிறகு வந்து இந்தியாவில் தமிழ்நாட்டில் எம்ஐடியில் வேலை பார்த்துருக்காரு அப்படின்றது நமக்கு இது வழியாக தான் தகவலாம் தெரிய வருது. ஸோ வந்து அவர் வந்து இவருக்கு ஒரு இன்ஸ்பைரிங் ப்ரொஃபஸராக இருக்கார். அவருக்கு ஒரு பெட் ஸ்டூடெண்ட்டாக செல்லப்பிள்ளையாக இருக்கார். ஸ்பாண்டருக்கு வந்து ஜெர்மானியர்களை கண்டாலே பிடிக்காது. ஆனால் அன்னைக்கு வந்து எம்ஐடியில் ஜெர்மனை சேர்ந்த ப்ரொஃபஸர்ஸும் இருக்காங்க. அவங்க வந்து 2ஆம் உலகப் போரின் போது முக்கிய பங்காற்றிய ஏரோப்ளைன்களை டிசைன் பண்ணவங்க கூட இருக்காங்க. அப்துல் கலாம் அங்கே இருந்த ஒவ்வொரு பேராசிரியர்களும் எந்த துறையில் எக்ஸ்பர்ட்டு, அவங்க எப்படி இவருக்கு பாடம் சொல்லி கொடுத்தாங்க அதெல்லாம் சொல்கிறாங்க. நரசிங்கராவ் அப்படின்ற சார் வந்து மேத்தமெட்டிக்கல் ஃபிசிக்ஸ் டீச் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்படி அங்கே கற்றுக்கிட்ட ஒவ்வொரு விஷயமும் அவரோட எப்படி இன்டெலெக்சுவல் ஃபர்வரை வந்து இம்ப்ரூவ் பண்ணுச்சு. அவர் இன்டெலெக்சுவலி சயின்டிஃபிக்கலி அவரோட நாலேஜை வந்து எப்படி இம்ப்ரூவ் பண்ணுச்சு, ஒரு விஷயத்தை சயின்டிஃபிக்காக எப்படி அப்ரோச் பண்ணணும், ரேஷ்னலாக எப்படி அப்ரோச் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் அவர் அங்கே தான் கற்றுக்கிறாரு. அங்கே படிப்போடு மட்டும் நிற்காமல் எம்ஐடி தமிழ் சங்கத்தில் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டடான பார்ட்டிசிபெண்ட்டாகவும் அவர் இருக்கார். அங்கே வந்து இந்த சாப்டரில் சொல்கிறார், தமிழோட பெருமை பற்றிலாம் சொல்கிறாரு. எவ்வளவு ஏன்ஷியண்ட்டான லாங்குவேஜ் அது எவ்வளவு அறிவியல் பூர்வமான தர்க்கபூர்வமான மொழி அப்படின்னும் சொல்கிறாரு. அங்கே ஒரு கட்டுரை எழுதி அதுக்கு வந்து ஒரு பரிசும் வாங்குறாரு. அதாவது நம்ம வந்து லெட்டஸ் மேக் அவர் ஓன் ஏர்கிராஃப்ட் அப்படின்னு சொல்லி ஒரு தமிழில் ஒரு கட்டுரை எழுதுகிறாரு. நம்மளே நம்மளோட விமானத்தை செய்வோம் அப்படின்ட்டு. அப்புறம் இந்த எம்ஐடியோட இறுதியாக அந்த ஒரு குரூப் ஃபோட்டோ எடுக்கும்போது ஸ்பாண்டர் வந்து அப்துல் கலாமை கூப்பிட்டு பக்கத்தில் உட்கார வச்சுக்கிறார். அந்தளவுக்கு இவர் மேலே வந்து ஒரு பிரியமான ஒரு ப்ரொஃபஸராக இருந்திருக்காரு. அப்புறம் இந்த படிப்பு முடிஞ்சதுக்கப்புறம் பெங்களூரில் போய் ட்ரெயினியாக இருக்கார். ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிட்டடில் போயிட்டு அங்கே ட்ரெயினியாக இருக்கார். அங்கே அந்த படிப்பு முடிய போகிற சிச்சுவேஷனில் வந்து அவர் வந்து இந்தியன் ஏர்ஃபோர்ஸுக்கும் அண்டு டிடிடிபி அந்த டிஃபென்ஸ் இதுக்கும் அவர் வந்து அப்ளை பண்ணுறாரு, வேலைக்காக அப்ளை பண்ணுறாரு. ரெண்டு வேலையும் கிட்டத்தட்ட ஒரே ஒரு ஃபியூ டேஸ் டிஃப்ரென்ஸில் இன்டர்வியூ அட்டன் பண்ண சொல்லி டிடிடிபிக்கு டெல்லிக்கும் ஏர்ஃபோர்ஸுக்கு டேராடூனுக்கும் வர சொல்லி அவர் கம்யூனிகேஷன் வருது. அவர் அங்கே போகிறாரு. இங்கேருந்து அவர் அங்கே பயணம் கிளம்புறதோட அந்த சாப்டர் முடியுது. ஸோ அப்துல் கலாமோட கதையை வந்து ஒரு சினிமாவாக எடுத்தால் ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமாக எடுக்கக்கூடிய அளவுக்கு அதில் சம்பவங்கள் நிறையா இருக்குது. அதில் ஒரு காதல் கதை அப்படின்ற ஒன்று இல்லை. அதை தவிர்த்து
ஒரு இன்டலெக்சுவலி ஒருத்தர் வளருவது, ஒரு ராமேஸ்வரம் மாதிரி ஒரு சின்ன ஊரில் கோஸ்டல் டவுனில் பிறந்து வளர்ந்த ஒருத்தர் வந்து கல்வியினால் கொஞ்சம் கொஞ்சமாக வாழ்க்கையில் மேலே வரக்கூடிய அந்த ஒரு பிக்சர் இருக்குது. பட் ஆனால் வந்து இனிமேல் அதை செய்வாங்களா அப்படின்றது நமக்கு தெரியல. ஆனால் நீங்கள் படித்து பார்க்கணும். இந்த காலேஜ் படிக்கும்போதே இந்த ஆட்டோபயோகிராஃபியை படிச்சிடணும். எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் மிக அதிகமாக விற்ற 3வது நூல் வந்து அக்னி சிறகுகளாக தான் இருக்கும். முதல்ல திருக்குறள், அது வாங்குறாங்களோ இல்லையோ வாங்கி ஸ்கூலுக்கு லீவு போடாமல் வந்தவங்களுக்குலாம் கிஃப்டாக கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து 2வது பாரதியார் கவிதைகள், அது நீங்கள் ஒரு கட்டுரை போட்டியில் கலந்துக்கிட்டால் போதும் உடனே அதை ஒரு ஆறுதல் பரிசாக கொடுத்துருவாங்க. 3வது அக்னி சிறகுகள் தான். ஆனால் அதிகமாக படிக்கப்படாத 3 புத்தகங்கள் இதுதான். ஸோ இதை ஒரு காலேஜ் படிக்கிற ஸ்டூடெண்ட் காலேஜ் படித்து முடிக்கிறதுக்கு முன்னாடியே படிக்கிறது வந்து என்றைக்கும் அவருக்கு வந்து பிரயோஜனமாக இருக்கும். அகைன் தே ஹாவ் டு ஆக்ட் அப்பான் இட். அட்வைஸ் கொடுக்கறது ஈஸி. ஓகே, இவ்வளோ நேரம் பொறுமையாக கேட்டதுக்கு நன்றி. அடுத்த பாட்காஸ்ட்டில் அடுத்த சாப்டர் கேளுங்க. தேங்க்யூ.